ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு வீடு வாசப்படி பார்க்க போகிறோம். வீட்டுக்கு வீடு வாசப்படியில் வந்துட்டு சாரு உன்னோட முன்கோபத்தை தூக்கி போடுமா, இது ரொம்ப தப்புமான அட்வைஸ் கொடுக்கணும். என்னன்னு பார்க்குறீங்களா, அவங்க அண்ணி கையில் வந்துட்டு கஞ்சி சுட சுட ஊற்றுனது தாங்க முடியாமல், அவங்க கதறலும் தாங்க முடியல, குமரெல்லாம் தாங்க முடியாமல் நம்ம உட்காந்துருக்கும் போது இந்த பொண்ணு என்னடா சொன்னதுன்னா, நீங்கள் வந்துட்டு உங்களால் தான் எல்லா பிரச்சனையும், நீங்கள் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, நான் வேறையாக தான் பண்ணுவேன், இனிமேட்டுக்கு உங்களுக்கு எனக்கு அந்த சம்மந்தம் இல்லைன்னு திட்டி விட்டு போயிடுச்சு. என்ன சாரு இப்படி நடந்துக்கிறேன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் மாற்றி அட்வைஸ் பண்ணால் கோவம் தான் ஏன் அதிகமாக வரும், ஏன் அட்வைஸை கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒருத்தவங்க டென்ஷனாக இருக்கும்போது அவங்க தனியாக விடுங்க. அதை விட்டுட்டு அவங்கள யோசிக்கிற டைம் கூட கொடுக்காம அட்வைஸ் மேலே அட்வைஸ் பண்ணிங்கன்னா இதுக்கெல்லாம் யார் காரணமோ அவங்கள வச்சு செய்யணும்னு நினைப்பாங்கங்க. இது புரியலையாங்க உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்களே, அந்த கதை தான் நம்ம பல்லவிக்கிட்ட. இதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுது. அம்மா, அந்த கெட்டவங்களோட சந்தோஷம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், நல்லவங்களோட சந்தோஷம் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இது புரியலையாம்மா உனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. சாரு இப்படி பண்ணுற, இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அட்வைஸ் மேலே அட்வைஸை கொடுக்குறாரு நம்ம அர்ஜுன். இதை பார்த்தோன்னே நீ அண்ணனா, என் அண்ணனே கிடையாது, ஒரு தாயில் வயிற்றுல பிறக்கல, அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஏமா இப்பெல்லாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு பலார்னு அடி விட்டாங்க அவங்க அம்மா. என்னடி அர்ஜுன் உனக்காக இவ்வளோ யோசிக்கிறான், நீ ஏன் இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே நம்ம பாருக்கிட்ட உட்காந்து ஃபீல் பண்ணுறா நம்ம அர்ஜுன். இந்த வீட்டில் இவ்வளோ நாளில் இப்படி ஒரு வார்த்தை வந்ததே கிடையாது, இப்படி வருதுன்னா இது காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேற யாரு, நம்ம வென பிடிச்ச பல்லவி தான். இது புரியல அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, சீக்கிரம் ஒரு வழி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்